நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வைகாசி மாதத்தினுடைய பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதம் மிகப்பெரிய ஒரு யோகமான மாதம், மாதவ மாதம். இந்த வைகாசி மாதம்னு எடுத்துட்டாலே ஒரு மாத பிறப்பில் ஒவ்வொரு மாதமுமே புனித நீராடனா அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் எவர் ஒருவர் கங்கா ஸ்நானம் பண்ணுறாரோ அவர் 7 ஜென்மத்துக்கு பாக்கியவான மாறுறார் அப்படின்னு இந்த வைகாசி மாதத்தினுடைய பலாபலன் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலம், வைகாசியில் சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது. யாரெல்லாம் பெருமாள் கோயிலில் அந்த கொடிமரசை சேவாத்தி பண்ணுறாலோ, 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை யார் டச் பண்ணுறாலோ அவள் மிகப்பெரிய ஒரு ராஜகுமாரனாக பிறக்கிறான் அப்படின்னு ஜோதிட விதியே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவை வணங்குறது, துளசி மாலை சாத்தி இந்த மாதம் முழுவதும் சனிக்கிழமை தோறும் மகாவிஷ்ணு நீங்கள் வணங்குறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகுது இந்த மாதத்தில் உங்களுக்கு. அது மட்டுமல்லாது இந்த வைகாசி பௌர்ணமி மிக 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 யோகமான பௌர்ணமி. சித்த புருஷர்களினுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரப்போகிறது இந்த வைகாசி மாதத்தில். அதுவும் இந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமான் ஆறுமுகன் ஜனனம் செய்த மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. கூடுதல் சிறப்பை தரும் அப்படின்னு இந்த மாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகிறது. அதுவும் இல்லாமல் தொழில் செய்கிறவங்க, தொழில் புரியறவங்க, தொழில் மேலே வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தேவி கன்னிகா பரமேஸ்வரியை வணங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைவது முற்றிலும் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. மோகினி அவதாரம் பெற்ற மாதம், அதனால தான் இது மாதவ மாதம் அப்படின்னு சொல்ல. பெருமாளே மோகினி அவதாரம் பெற்ற மாதம் இந்த மாதம். அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடிய, யோகத்தை தரக்கூடிய, நமக்கெல்லாம் பராக்கிரத்தை தரக்கூடியவர் நரசிம்மன் பிறந்த மாதமாக இந்த மாதம் சொல்கிறது முழு வெற்றி. இந்த மாதத்தில் நாம் என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோம், இத்தனை விசேஷமுள்ள இந்த மாதத்துடைய பலாபலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க, வாருங்கள். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமய். குரோதி ஆண்டு வைகாசி மாத பலாபலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையாக இன்னைக்கு துலாம் ராசியை பார்க்குறோம். ஆமாம், துலாம் ராசிக்கு இந்த வைகாசி மாதம் எந்தெந்த பலன்களை எவ்வளவு கொடுக்க போகிறது, எந்த வகையில் அதிர்ஷ்டம் வரப்போகிறது, துர்பாக்கியத்தை நம்ம எப்படி தடுக்க போகிறோம், இந்த விஷயத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ராசி அதிபதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல ஆரம்ப காலத்தில் சஞ்சாரம் பண்ணுறார், மத்தியில் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார், மாதத்தினுடைய இறுதியில் 9ஆம் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். 3 விதமான பலாபலங்களை அடைய போகிறீங்க துலாம் ராசிக்காரர்கள். ஆமாம், திருமணம் கைகூட போகிறது, உங்களுக்கு திருமண யோகம் வரப்போகிறது. ஆமாம், மணவாளர்களாகட்டும் மணப்பெண்ணாகட்டும், அப்போ மாப்பிள்ளை பெண்ணுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியங்கள் கைகூட போகிறது. ஆமாம், இழுபறியான திருமணங்கள் முடிய போகிறது அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாள் இழுபறியான திருமணங்கள். ஆமாம் சார், எந்த பொண்ணும் செட் ஆகலை, நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கிறோம், எல்லாமே தட்டி போகுது, முடிய போகிற ஸ்டேஜ் வருது, முடிய மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அந்த விஷயங்கள் எல்லாமே மாறி உங்களுக்கு திருமண யோகத்தை தரக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இந்த துலாம் ராசிக்கு அமையுது. ஆமாம், ஏன்னா ராசியாதிபதி ஆரம்பத்தில் 7ம் பிற்பகுதியில் 9க்கும் வரார். அதனால் பாக்கியத்தை கொடுக்குறார். தன்னுடைய ராசியை, தன்னுடைய ராசிநாதனை பார்ப்பது 200% பலன்களை தரும். 100க்கு 100 போயிட்டு 100க்கு 200% வரும். ஏன்னா தன்னுடைய பாவகத்தை ஒரு பாவகாதிபதி பார்த்தாலே பெரும் பாக்கியம் அப்படின்னு ஜாதகத்தில் சொல்லப்படுது. அதே நேரத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆரம்ப காலத்தில் 7ஆம் இடத்துலையும், பிற்பகுதியில் மாதத்தினுடைய 18 தேதிக்கு மேலே உங்களுக்கு 8ஆம் இடத்துலையும் வரார். அப்போ ஆரம்ப காலத்திலிருந்தே திருமண வைபோகங்களுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாம் ராசினியர்களுக்கு திருமண யோகம் நடக்கப் போகிற இந்த மாதம் தாராளமாக செய்யலாம், தைரியமாக கைகூடும் அப்படின்ற விஷயத்த சொல்லிடலாம். ஆமாம், அப்போ வருமானம் சார், எங்களுக்கு வருமானம் வருமா, நான் வீடு கட்டலாமா, அப்போ வண்டி வாங்கலாமா அப்படின்னு கேட்கப்படுது. எப்பயுமே 4ஆம் இடத்தினுடைய அதிபதி 5ல் இருக்கார். அப்போ பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். சார் எப்பயுமே திரிகோணஸ்தானம் யோகம் தானே சார், அது சனி பகவான் அமர்ந்தாலும் சரி, ராகுவா அமர்ந்தாலும் சரி, செவ்வாய் அமர்ந்தாலும் சரி. அப்போ திரிகோணம்னாலே அதிர்ஷ்டம் தானே,
அப்போ இந்த பாவகத்தில் சனி சுக்கிரனுடைய சேர்க்கை இந்த மாதத்தினுடைய கடைசியில் வரப்போகிறது. சனி சுக்கிரன் அப்படின்னாலே எழில்மிகு வீடு சார். தாராளமாக நீங்கள் கட்டலாம் சார். ஆமாம், அற்புதமான பலன்கள். தைரியமாக ஆரம்பிங்க சார். சார், என்னுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ லாபாதிபதியான 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரே, இவங்களாம் வந்து தடை பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் உங்களுக்கு வரும். ஏன்னா 3க்குரியவனும் 6க்குரியவனும் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு பார்க்கப்படுது, வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பாவகாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சகோதர வழி உறவுகளில் சுப விரயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாகனத்தில் சிறு சிறு தடை சார். வாகனம் ஓட்டினே போட்டேன், கை போட்டாங்க, ஃபைன் போட்டுட்டேன் சார், இது நடக்கும். ஆமாம், ஆர்டிஓ ஆஃபீஸ் எல்லா பேப்பரும் கரெக்டாக இருக்குது சார், இருந்தாலும் தண்டமாக அவனுக்கு ஒரு 500 ரூபா நான் கொடுத்துட்டு போகிறேன், அவளுக்கு 500 ரூபா கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லணும் இல்லையா? அந்த விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உத்தியோகஸ்தானத்தை 6ஆம் இடம் 8ஆம் இடம் சஞ்சாரம் பண்ணாலே, 6, 8 தொடர்பு பெற்றாலே கடன் பெற வேண்டி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கடன் பெற்றாலும் கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா துலாம் ராசிக்கு யோகத்தை பார்க்குறார் சுக்கிர பகவான். அப்போ 7ஆம் இடத்துல 9ஆம் இடம் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த கடன் உங்களுக்கு சுப கடனாக மாறும். சார், கடன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாம், இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கடன் கிடைக்கும். லோன் போட்டிருக்கேன் சார், என்னென்ன பேப்பரோ கேட்குறாங்க, என்னன்னே தெரியல, அது கிடைச்சாதான் என்னுடைய தொழில் பண்ண முடியும், அது கிடைச்சாதான் அடுத்தது என் வீடை பார்க்க முடியும், அது கிடைச்சாதான் வாகனம் வாங்க முடியும், என்னுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ண முடியும். தைரியமாக இந்த மாதம் வைகாசி மாதம் லோன் பண்ணுறவங்க தாராளமாக துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கடன் கிடைக்கும். அந்த கடனால் யோகங்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். 2 விதமாக இருக்குது கடன். ஒன்று ஆபத்தான கடன், ஒன்று யோக கடன் சொல்லுது. சில பேர் கடன் வாங்கியே எல்லாத்தையும் முதலீடு ஆக்கிறவங்களும் இருப்பான், கடன் வாங்கி ஓட்டாண்டி போகிறவனும் இருப்பான். இதெல்லாம் சுய ஜாதகத்தை தீர்க்கமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஆக கடன்றது பெரிய சப்ஜெக்டு, சிறு துளி. இந்த மாதம் துளாராசி நேயர்கள் லோனுக்கு போட்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு கடன் கிடைக்கும். அது மட்டும்தான் இந்த மாதத்தில் நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம், இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு 2 மடங்கு வருமானம் வரப்போகுது. ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் 200% நன்மை அப்படின்னு சொல்லிட்டேன். 2 மடங்கு வருமானம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா தனாதிபதியான 2ஆம் இடம் தான் எப்பவுமே வருமானம். உங்களுக்கு 2க்குரியவன் செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா மாதத்தினுடைய வைகாசி 18ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வர்றார், உங்களுடைய ராசி பார்க்குறார். சுக்கிரன் உங்கள் ராசி பார்க்குறார், புதன் உங்களுடைய ராசி பார்க்குறார். தன்னுடைய ஸ்தானத்தை பலமாக பார்ப்பதனால் உங்களுக்கு இந்த மாதம் யோகம் அப்படின்னு சொல்லப்போம். கூலி தொழிலாளிகள் தினம் போகிறோம் சார், இந்த கொத்தனார் வேலை செய்கிறாங்களே, தினம் வருமானம் பார்க்குறோம் சார், இவங்களுக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆதாயமான மாதமாக இருக்க முடியும். ஆமாம் சார், ஒரு நாள் நான் போன மாதம் லேட்டாக போனேன்னு என்னுடைய பணமே கொடுக்கல சார், சம்பளம் கட் பண்ணிட்டேன். இந்த மாதம்லாம் அப்படி இருக்காதுங்க, உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். தினம் வேலை செய்யக்கூடிய வேலை தொழிலாளிகளுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மாத சம்பளம் வாங்குறவங்களுடைய மாதத்தினுடைய இறுதியில் ஒரு யோகம், ஏதோ ஒரு கூடுதலாக ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஊதியம் பெருசாக கிடைக்க போகுது. அப்போ ஒரு 100 ரூபா மேலே கொடுத்தா கூட ஒரு செலவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அது மாதிரி ஊதியத்தினுடைய வருமானம் மேலவங்க போகிறது. சம்பள உயர்வு பெறப்போகிறீர்கள். மாத சம்பளம் வாங்குறதுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் படித்து விட்டு 10ஆவதுலேருந்து 11ஆவது சேரக்கூடிய மாணவர்கள், என்ன இப்போ 10th +2 எல்லாமே ரிசல்ட் வந்துடுச்சு. கல்லூரிக்கு சேரக்கூடிய மாணவர்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 11ஆம் இடத்தினுடைய அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த சூரியன் சஞ்சாரம் பண்ணுற வரைக்கும், இந்த வைகாசி மாதம் முடிகிற வரைக்குமே சற்று கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது. அதுதான் விஷயம். ஏன்னா கல்லூரிக்கு சேர்க்கக்கூடிய மாணவர்கள், துலாம் ராசியிலேருந்து கல்லூரிக்கு போகிறோம், ஒரு காலேஜ் போய் சேர்க்கணும் என் பையனை அப்படின்னா இந்த மாதத்தினுடைய இறுதியில் ஒரு சற்று முடிவெடுங்கள் அப்படின்னு. சார் எல்லாமே போயிடுமே சார் அப்படின்னா, இல்லை, சற்று கொஞ்சம் தாமதப்படுத்தி எடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லப்படுது. ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதியான புதன் பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். மாதத்தினுடைய இறுதியில் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். உங்களுடைய ராசி நாதன் உங்களுடைய ராசியை பார்க்குறச்ச போய் பிள்ளைங்களை காலேஜில் சேருங்க, அவ்வளோதான். அதை தான் நம்ம சொல்கிறோம். ஆரம்ப படிப்பு சேர்க்கக்கூடிய மாணவர்கள், என்னுடைய குழந்தை இப்போ தான் ஸ்கூலுக்கு போக போகிறான், ப்ரீகேஜி சேர்க்குறேன், யூகேஜி சேர்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா?
அந்த மாணவர்களுக்கு தாராளமாக மாதத்தினுடைய மையப்பகுதியில் போய் சேர்க்கலாம். வைகாசி 18-19 தேதிக்கு மேலே நீங்கள் ஆரம்ப படிப்பு சேர்த்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். ஆமாம், குழந்தை பாக்கியம் ராசிக்கு 5ல் சனி சஞ்சாரம் பண்ணுறார், குரு பகவான் 8ல் சஞ்சாரம் பண்ணுறார். சார், குழந்தைக்காக எனக்கு ஒரு 4 வருஷமாக குழந்தை இல்லை, 5 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த துலாம் ராசி நேயர்கள், இந்த பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக அகோர தெய்வங்கள், ஆயுதம் வைத்த தெய்வங்கள், உச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பாலாபிஷேகம் செய்யுங்க. உங்களுக்கு அற்புதமான பலாபலன்களை அந்த அம்பாளும் கொடுப்பா. அந்த அகோரமான தெய்வங்கள், அகோர முகத்தோடு உள்ள தெய்வங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க. அகோர முகம்னா காளி, அந்த மாதிரி தெய்வங்களுக்கு அங்காளம்மன், அவ கூட சாந்த ஸ்வரூபினியாக இல்லை, மிகப்பெரிய உச்சாசினியாக தான் இருக்கா. அவளுக்கு பாலாபிஷேகம் செய்யுங்க, உங்களுக்கு அந்த அந்த அம்பாளுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி நேயர்களில் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய காலகட்டம். மருத்துவருக்கு யோகம் சொல்லலாம். எப்பயுமே சரி, 6, 8, 12 ஒரு பாவகத்தில் சஞ்சாரம் பண்ணுது, டச் பண்ணுது அப்படின்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம் இதெல்லாம் ரகசியம், அறிவாற்றல் அதிகமாக உள்ள பாவகம். விஞ்ஞானத்துறை மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். டாக்டர்ஸ்களுக்கு சாதகமான ஒரு மாதம் சொல்லலாம். ஆமாம், நீட் எழுதிட்டு டாக்டர்களுக்கு படிக்கலாம் அப்படின்னு கூடிய இந்த துலாம் ராசி நேயர்களாக இதெல்லாம் மாறும். ஒரு நர்சிங் சேரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் மருத்துவ படிப்பை கொடுக்க போகிறது. மாதத்தினுடைய இறுதியில் உங்களுடைய ராசி அதிபதி உங்களை பார்ப்பதனால் அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் யோக பலன்களை தரப்போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கலாம். இந்த மாத பலன்கள் ஒரு ஜாதகத்தில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது பெருமளவு சோபிக்குதா அப்படின்னு பார்க்குறச்ச ஒரு ஜாதகத்தில் ஒரு 30% ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் 30%? மீதி 70% எங்கே போகுது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ராசியை தவிர்த்து லக்னம் இருக்குது, சூரியன் இருக்குது, விதி மதி கதி அப்படின்னு நிறைய விதிகள் ஜாதகத்தில் இருக்குது. அதனால் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் இந்த மாத பலன் என்பது தனக்கு ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் இது அப்படியே நடக்கிறதுன்றதெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வச்சு தான் நம்ம முழுமையாகவே சொல்ல முடியும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய லக்னம் என்ன, உங்களுடைய ராசி அதிபதி எந்த சாரம் பெற்றிருக்கார், அப்போ லக்னாதிபதி எந்த சாரம் விழுந்திருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் தசாபுத்தி என்ன, அந்தரம் என்ன, சூட்சம் என்ன, இதெல்லாம் பார்த்தா தான் ஒரு ஜாதகத்தினுடைய முழு பலனை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற என்னுடைய மொபைல் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தினுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களுடைய பிறந்த தேதி, இடம் அனுப்பி வைங்க. உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த அம்பாளினுடைய அருளை முழுவதுமாக பெற்றிடுங்க. வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.